இந்த கீழநெல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரலுக்கு பேசியிருப்பாங்க. மஞ்சக்காமால உள்ளவங்க, கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் உள்ளவங்க, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 உள்ளவங்க, இத வந்து ரெகுலரா எடுக்கும்போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, ஃபேட்டி லிவரு, கெட்ட கொழுப்பு கரையும், கெட்ட கொழுப்பு கரையும் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஓகே தான். அதே மாரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள சரி பண்ணும், பித்தப்பை கல்ல கரைக்கும் அப்படின்னுலாம் பேசியிருப்பாங்க. அதுவும் ஓகே தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அல்சர் உள்ளவங்களுக்கு இத மோர்ல கலந்து வாரத்துக்கு 3 முறை குடிச்சிட்டு, உப்பில்லாத கஞ்சி குடிக்கும்போது, அல்சர் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும்னு பேசியிருப்பாங்க. இதுவும் ஓகே தான். அத விட கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, பைல்ஸ், உள்முலம், வெளிமுலம், பௌத்திரம், பிஸ்டுலா, ஆனஸ் பிசரு, சரிங்களா? ரத்த மூலம், சீல் மூலம், இப்படி 9 வகையான பைல்ஸ் மூல வகைகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த கீழாநெல்லியிலிருந்து அற்புதமான தீர்வு சொல்லப் போறேன். பைல்ஸ் பிரச்சனை இருக்கா? இத ஒரு கைப்பிடி இப்படி புடிங்கிக்கோங்க. இப்படி பறிச்சுக்கோங்க. இப்படி பறிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி பறிச்சுக்கோங்க. இப்படி கொழுந்தா பறிச்சுக்கணும். இது பறிச்சு, இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். இப்படி ஒரு கைப்பிடி, இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா அம்மியில வச்சு அரைக்கணும். அரைக்கும்போது 7 மிளகு வச்சு அரைக்கணும். அரைச்சு 7 மிளகு, ஒரு கைப்பிடி கீழநெல்லி வச்சு நல்லா அரைச்சு, மோர்ல கலந்து வெறும் வயித்துல குடிக்கணும். காலை, இரவு 2 வேள. பைல் சொல்லுங்க 3 நாள் எடுக்கணும். இந்த 3 நாளும் உப்பில்லாத கஞ்சி மட்டுமே குடிக்கணும். தண்ணி மட்டுமே குடிக்கணும். இதுதான் பத்தியும். வேற எது என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடலாம் கேட்கக்கூடாது. இதுதான் பத்தி, இதுதான் சாப்பாடு. 3 நாளைக்கு. சரிங்களா? அதே மாரி ஆசன வாயுல சோத்து கத்தாழை இருக்குல்ல, அத உடைச்சீங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் மாரி ஒரு நீர் வரும். அதாவது ஒரு ஆயில் மாரி வரும். தண்ணி வரும். அந்த தண்ணிய எடுத்து ஆசன வாயில இப்படி தடவி விடணும். காலை, இரவு, காலை, இரவு. எப்பேறப்பட்ட புண் ஆனஸ் பிசர்னாலயும் சரியாகும் 3 நாள்ல. சரிங்களா? காலை, இரவு, காலை, இரவு. புரியுதுங்களா? உள்மூலம், வெளிமூலம் அப்படின்னாலயும் ஆசன வாயில தடவிருங்க. இதுதான் ஒரிஜினல் மருந்து. சரி, அதுலருந்து நெறைய மருந்துகள் தயாரிக்கலாம். சோத்து கத்தாழைல எடுக்கப்படுற ஜெல்லு, மஞ்சள் கலரா வரும்ல, அத எடுத்து பூசிறணும். இத 3 நாளைக்கு சாப்பிடணும். சாப்பிட்டு உப்பில்லாத பத்தியும், கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு வரணும். 3 நாள்லயே எப்படிப்பட்ட பைல்ஸ்னாலயும், அது ரொம்ப நல்லா வீரியம் குறையிறத கண்கூடா பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு வாரம் கழிச்சு ஒரு 3 நாள். இல்ல உடம்பு ரொம்ப உஷ்ணமா தான் இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து 1 வாரம் கூட எடுக்கலாம், தவறில்ல. உங்களுக்கு உடம்பு எப்ப கூலிங் ஆவுதோ, அப்ப நிறுத்திருங்க. சரிங்களா? "தம்பி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தம்பி. ஏதாவது ஒரு மருந்தா குடுத்துறேன்." அப்படின்னா, இப்போ ஒரு மருந்து காமிக்கிறேன். இது வந்து பைல்ஸ் சூரணம். இதோட சேர்த்து பைல்ஸ் ஜெல்லு. அதாவது பைல்ஸாண்ட இருக்கிற ஜெல்லு போடுறதுக்கு ஜெல்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, டானிக்கு, மாத்திரை எல்லாம் குடுக்கலாம். மூல நிவாரண சூரணம் வச்சிருக்கோம். இத வந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது, எப்படியாப்பட்ட பைல்ஸ்னாலும் சரி, பூர்ணமா குணமாயிடும். வாழ்க்கையில வரவே வராது. வரவே கூடாதுன்னா, அதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அது கீழ போற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க. மீண்டும் ஒரு அறிவான பதிவில் உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை, உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.